இங்க ஒரு கப்பிள்ஸ் கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அவங்க கார் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று மேலே இடிச்ச மாதிரி அப்செட் ஆகுது. அப்புறம் காரை ஒரு வாரமா நிப்பாட்டிட்டு காரை விட்டு வெளியே வந்து எதையாச்சும் இடிச்சிட்டோமோன்னு செக் பண்றாங்க. அப்போ ஃப்ரண்ட் சைட்ல எந்த ஒரு டேமேஜும் ஆகல. அதனால அந்த ஜாராங்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா காருக்கு பின்னாடி போகும்போது அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அவ கீழே ஸ்லிப் ஆகி விழுந்த இடத்த பாக்குறா. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆகுறா. இவ்வளவு ஹீட்டான பிளேஸ்ல ஐஸ் கட்டி எப்படி ஃபார்ம் ஆகும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால அதை பத்தி யோசிக்காம கார் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பிளாக் கலர் கார் பின்னாடி வருது. அப்போ மைக்கிள் அந்த காருக்கு வழியை விட்டுட்டு அந்த கார் முன்னாடி போகும்னு பாக்குறான். ஆனா அந்த பிளாக் கார் பாத்தீங்கன்னா அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. இதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ ஹைவேல ஒரு ஹோட்டல்ல பாக்குறாங்க. உடனே அந்த ஹோட்டலுக்குள்ள காரை விடுறாங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்த கார் அவங்கள கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிருது. அதுக்கப்புறம் அந்த ஹைவேல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ கார் மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல இடிச்ச மாதிரி அப்செட் ஆகுது. அப்போ ரெண்டு பேரும் வெளியே வந்து திரும்பவும் என்னதான் ஆச்சுன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் அந்த பிளாக் கலர் கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க வந்து நிக்குது. இதனால ஜாரா அந்த கார் ஓட்டுறவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த காரு கிட்ட போயிட்டு அந்த ஆளை பாக்குறா. அவன் பார்க்க மனுஷன் மாதிரியே இல்லாம ரொம்ப கொடூரமா இருக்கான். இதை பார்த்து பயந்து போன ஜாரா காரை எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேகமா போறாங்க. அப்ப கூட அந்த பிளாக் கலர் கார் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வருது.